ஈரோட்டில் நடைபெற்ற கவிஞர் மேத்தாவுக்கு எஸ்கேஎம் இலக்கிய விருது வழங்கிய இளையராஜா பேசுகையில், ஒவ்வொருவரும் ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர். நான் ஒதுங்கி இருப்பதை ஒரு வாழ்க்கையாக பின்பற்றி வருபவன். சிந்தனை இல்லாதிருப்பதே தெளிவு. ஆனால் புற உலகத்தில் மக்களுக்காக சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அமைதியை தர இசையால் மட்டுமே முடியும். உங்கள் நெஞ்சில் வரும் அமைதிதான் இசை. இறைவனை கொண்டு வருவதுதான் இசை. மேத்தா எழுதிய புத்தகங்களை நான் படித்ததில்லை. படித்தாலும் அதிலுள்ள தவறுகள் தான் என் கண்ணுக்கு தெரியும். எல்லாவற்றிலும் தவறை பார்ப்பவன் நான். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மீது மக்களுக்கு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டிருப்பதை அவரது மறைவின் போது தெரிந்து கொண்டேன். தனது ஆயுள் காலத்தில் 4 கோடி மாணவர்களை சந்தித்தவர் அப்துல் கலாம். எந்த தலைவரும் செய்யாத இந்த விஷயத்தை அப்துல் கலாம் மட்டுமே சாதித்தார். மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கனவு காணுங்கள் என்று கலாம் கூறினார். கனவு என்பது எல்லோருக்கும் வரும். ஆனால் இந்த கனவை தான் காண வேண்டும் என்று யாரும் நினைக்க முடியாது. கனவில் வரும் காட்சிகள் பொய், சம்பவங்கள் பொய். எனவே கனவு காணும்படி கலாம் கூறிய ஒரு கருத்திலிருந்து மட்டும் நான் மாறுபடுகிறேன். ஏனெனில் கனவில் வருவதெல்லாம் நிஜமாவதில்லை. இருப்பினும் நல்ல நோக்கத்திற்காக இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அந்த போதனையை அப்துல் கலாம் கூறியதால் அவரை நான் என்றென்றும் போற்றுகிறேன் என்று கூறியுள்ளார் இளையராஜா.